ஒரு நடிகருக்கு பல விமர்சனங்கள், பல ஹேட்டர்ஸ், பல எதிர்ப்புகள்லாம் வந்து இன்னைக்கு நாளைய திருப்பில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜனநாயகன் மூவி போயிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் விஜய் என்ற ஒரு மாபெரும் நடிகர் வந்து இன்ஸ்பிரேஷன் நம்ம சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு. பிகாஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட விமர்சனங்கள். சமீபத்தில் சர்க்கார் மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனராக இருக்கட்டும், அவங்க ரசிகராக இருக்கட்டும், ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் தாண்டி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவரோட இந்த சக்ஸஸ் காரணம் அவரோட அமைதி தான் நான் சொல்லுவேங்க. எஸ், அவர் ஒரு படத்துல இருந்து இன்னைக்கு அரசியலுக்கு வர வந்துட்டாரு. எல்லாம் அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் 2026 என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜூன் 22 ரசிகர்லாம் வேற மாதிரி, அதாவது இத்தனை வருஷம் விஜய் பர்த்டே, அதாவது இத்தனை வருஷம் தளபதி பர்த்டே இல்லாம இந்த 2025 ஸ்பெஷலா பண்ணோம்ப்பான்னு சொல்லிட்டு வேற லெவலா பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, விஜயோட அதாவது மற்ற ரசிகர் கூட கட்சியில சேர்ந்து தளபதியோட கட்சியில சேர்ந்துட்டு அவங்க வந்து அவங்களோட தொண்டுகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட அரசியல் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஏழை மக்கள்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அது தாண்டி விஜய் பத்தி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லாங்க. திருப்பி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜனநாயகன் ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. வெயிட்டிங், மரண வெயிட்டிங் 2026 வேற. அதான் அவர் வேற அரசியல் வேற வந்துட்டாரு. படம் வந்து அரசியல் சம்பந்தமானது. ஜனநாயகன் பேரு டைட்டில் வச்சிருக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் 2026க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடுன்னு சொல்லலாம். பிகாஸ் தளபதி விஜய் வந்து அவரோட சினிமா இண்டஸ்ட்ரி விட்டே போறத அந்த லாஸ்ட் படம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் தளபதி அரசியல் உள்ள போறாரு. இன்னும் ஏகப்பட்ட சம்பவம்லாம் இருக்கு. அதை நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா தளபதி வந்து முழுக்க அரசியல் என்ட்ரி ஆக போறாருன்னு தகவல்லாம் வந்துச்சு. நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ அமைதியா இருக்க காரணம் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் தளபதி விஜய் வந்து அவர் ஒரு அமைதியா இருந்தாலே ஒரு சம்பவம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களுக்கு வந்து நிறைய வரும். அப்போ அந்த டைம்லாம் வந்து அவர் வந்து பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாரு. அவரோட ரியாக்ட் எங்க இருக்கும்னா ஒரு படம், அவரோட ஆடியோ லான்ச் அப்போதான் இருக்கும். அவர் ஸ்பீச்லேயே காலி பண்ணியிருப்பாரு அந்த விமர்சனங்கள். அது இதுக்கு முன்னாடி வந்த விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஆடியோ லான்ச் வருதோ அன்னைக்கு அவர் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாரு, பயங்கரமா பேசியிருப்பாரு. அது நம்ம வேற லெவலா கோஸ்மமோட பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய நடிகரா இருக்காருன்னா கண்டிப்பா பெரிய விஷயங்க. இதனால விஜய் தளபதி இடத்துல ஒரு ஹீரோ ஸ்டாண்டர்ஸ்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா சினிமா விட்டு ஓடி போயிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர், அந்த அளவுக்கு எதிர்ப்பு, அந்த அளவுக்கு ஏட்டர்ஸ்,